சிம்ம ராசி என்பர்கள் ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும்? கிடைக்கக்கூடிய பலன்கள்லாம் என்ன? தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் எவை எவை? இதில் கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தின் வழிபாடு என்ன? இதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல சொல்லணும்னா, இந்த ஐப்பசி மாதத்தில் நீங்கள் நிறைய பாடுபட போகிறீங்க. நிறைய உழைக்க போகிறீங்க. ஓய்வே இல்லாமல் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க. தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். அதுவும் உங்களுக்கானதாக மட்டும் அது இருக்காது. ஊருக்காக உழைக்கிறது, பிறருக்காக பாடுபடுறது அப்படின்ற ஒரு விஷயமா கூட இருக்கும். இதை எப்படி எடுத்துக்கலான்னு சொன்னால், ஒரு வேலை செய்யும்போது அந்த வேலை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பெரிய பலன் ஒன்று கிடைக்க போகிறதுன்னா அது நமக்கு சிரமமாக இருக்காது. ஆனால் இந்த மாதம் நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்துல ஒரு ஆடிட்டிங் இருக்குது. பணிபுரியக்கூடிய இடத்துல ஏதோ ஒன்று புதுப்பிக்க போகிறாங்க. ஏதோ ஒன்று சேர்த்து அதை டெவலப் பண்ண போகிறாங்க. அல்லது அதை முடிச்சுட்டு வேறு ஒன்று புதுசாக ஆரம்பிக்க போகிறாங்க. இப்படின்ற ஒரு நிலையெல்லாம் இருந்து உங்களுக்கு வேலை அதிகமாகும். ஆனால் அதுக்காக பொருள் எதுவும் கூடுதலாக கொடுக்கப்படாது. அப்படி பிறருக்காக வேலை பார்க்கறது. குடும்ப பொறுப்புகள் அதிகமாகிறது. உடன் பிறந்தவர்களுக்காக நிறைய நீங்கள் செலவு பண்ணுறது, அதற்காக வேலை பார்க்கறது, அவங்களுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது, நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காகலாம் நீங்கள் உழைக்கிறது. உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்களுடைய பணத்தை செலவு பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய அம்சம் நிறைய இருக்கிறது. எதனால் இந்த பலன் அப்படின்னு பார்க்கும்போது, ராசியாதிபதியாக இருக்கக்கூடியவர் யார்? சூரியன். அவர் இந்த மாதத்தில் நீச்ச பலம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை அடையிறார். அவருடைய பலமானது குறைகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டால், இப்போது சித்திரை மாதம், அப்போ சூரியன் அப்படியே தகிப்பார். அப்படியே நெருப்பு கோல்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம அப்படியே உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும், அதை அப்படியே பார்க்க முடியும். அப்படி ஒரு ஆண்டில் அதிகமான வெப்பம் நிலவக்கூடியதாக இந்த சித்திரை மாதம் இருக்கும் இல்லையா நம்ம ஊரில். அதே போல் இந்த ஐப்பசி மாதத்தை எடுத்துக்கிட்டால், ஐப்பசி மாதம் மழைக்காலமாக இருக்கும். அதில் எப்படிப்பட்ட மழையை சொல்கிறாங்கன்னா, அடைமழை காலம்னு சொல்கிறாங்க. விடாமல் பெஞ்சிட்ருக்கும், தொடர்ச்சியாக பெய்து கொண்டு இருக்கும். இப்போல்லாம் கொஞ்சம் மழை அதிகமாக இருக்கும், கொட்டி தீர்த்துடும், அப்புறம் மழை இல்லாமல் இருக்கும். சில மணி நேரமோ சில நாளோ ஓரிரண்டு நாளோ மழை பெய்யும். ஆனால் போன ஜென்ரேஷனில் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடிலாம் பார்க்கும்போது தொடர்ச்சியாக ஒரு வாரம் 10 நாள் 15 நாள்னா அப்படியே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். மழை விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கூட முன்னாடியே இருக்கும். நிறைய விஷயங்கள் உலகத்தில் மாறுபடக்கூடியதுனால அதெல்லாம் கொஞ்சம் மாறுகிறது. அதை வச்சு தான் அடைமழை, விடாமல் மழை பெய்யும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது சூரியனுடைய அந்த வெப்பம், அந்த ஒரு உஷ்ணம், அந்த தீக்கோள் நெருப்புக்கோள்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு அந்த அந்த பலம் மாறக்கூடியதாக குறையக்கூடியதாக இருக்கிறது. எப்போதும் குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை இருக்க போகின்றது, மழை கொண்டு இருக்க போகின்றது, வானம் இருண்டு காணப்பட போகிறதுன்றது தான் இந்த மாதம். அப்போ சூரியன் நீச்சமாக இருக்கார் சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்ல. ஏன்னா நேரடியாக சூரியனோடு நமக்கு தொடர்பு இருக்கிறதுனால நம்ம அதை பார்க்குறோம். சூரியன் பிரத்யட்சமாக காணக்கூடியவராக இருக்கார், கண்ணால் பார்க்கக்கூடிய கடவுளாக இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதனால் சூரியனுடைய உச்சம் நீச்சம்ன்றதுக்கு நமக்கு பொருளை இப்படியே எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ அவர் எந்த இடத்துல இந்த நீச்சத்தை அடைகிறாருன்னு கேட்டால், 3ஆம் இடத்துல. 3ஆம் இடம் என்னன்னு சொன்னால் முயற்சி ஸ்தானம். ஒருத்தருக்கு 3ஆம் இடம் தரக்கூடிய பலன் என்னன்னு சொன்னால், முயற்சி செய்து கொண்டே இருப்பார், உழைத்து கொண்டே இருப்பார், தைரியமாக இருப்பார். இதுதான் 3ஆம் இடம் தரக்கூடிய ஒரு பலனாக இருக்கும். அப்போ இந்த இந்த விஷயங்கள் தான் உங்களுடைய தைரியம் மற்றவங்களுக்கு பயன்படும், உங்களுடைய உழைப்பு மற்றவங்களுக்கு பயன்படும். நீங்கள் அதெல்லாம் விட்டுருவீங்க, செய்யவே மாட்டீங்கன்றது பலன் கிடையாது. ஏன்னா நல்ல தைரியமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் திடீர்னு ஒரு மாதம் மட்டும் தைரியமாக இருக்க மாட்டார்னு எப்படி சொல்ல முடியும்? அதுபோல் எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்கிற ஒருத்தர், எப்பயுமே ஓடி ஆடி வேலை பார்க்குற ஒருத்தர் திடீர்னு ஒரு மாதம் அதை செய்ய மாட்டார்னு சொன்னால் நோய்வாய்ப்படக்கூடிய அம்சத்தினால இருக்கலாம். மற்றபடி என்ன பலனாக இருக்கும்னா, உங்களுடைய அந்த உழைப்பும் அந்த துணிச்சலும் விடாமுயற்சியும் பிறருக்கு பலனை கொண்டு போய் சேர்க்கும். அல்லது இப்போ நீங்கள் இது போல் கடுமையாக முயற்சித்து கொண்டு இருந்து நிறைய பாடுபட்டு நிறைய உழைத்து அந்த பலனை கொஞ்சம் தாமதமாக எதிர்காலத்தில் அடையிறதுக்கான ஒரு பலனை அது கொடுக்கும். அதுதான் இந்த மாதத்தின் பலனாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கான கமிட்மெண்ட்ஸ், உங்களுக்கான பொறுப்புகள் என்ன இருக்கோ அதையெல்லாம் எடுத்து நீங்கள் செய்யலாம். அதுக்காக இந்த மாதத்தை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விஷயத்துக்காக நம்ம பிளான் பண்ணலாம். ஒரு ஆண்டில் நம்ம இதெல்லாம் செய்ய போகிறோம், இதெல்லாம் அடைய போகிறோன்ற சபதம்லாம் வச்சுப்போம் இல்லையா, இதெல்லாம் விட போகிறோம்னு நினச்சிப்போம் இல்லையா. அப்படி ஒரு நாளில் நம்ம இதெல்லாம் பிளான் பண்ணுவோம்.
இன்றைக்கி இவரை சந்திக்கணும், இந்த வேலை பார்க்கணும், இங்கே வரணும், போகணும் அப்படின்ற மாரி. அதுபோல் இந்த மாதத்தில நீங்க என்ன பண்ணலான்னா, உங்களுக்கான பொறுப்புகள் என்ன இருக்கு அப்படின்றத சிந்தித்து, அதுக்காக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். குடும்பம் சார்ந்த பொறுப்புகள். குறிப்பா உங்களுடைய இளைய சகோதரர்கள் சார்ந்த பொறுப்புகள் என்ன இருக்கோ, அதெல்லாம் நீங்க எடுத்துக்கொண்டு செய்யலாம். இதுக்கு முன்னாடி அதுக்கு நேரம் இல்லாம இருந்திருக்கலாம். சில பேருக்கு மனசு இல்லாம இருந்திருக்கலாம். இப்ப அதெல்லாம் நீங்க செய்யலாம். அந்த 3ஆம் பாவத்த சகோதர ஸ்தானம்னு சொல்றோம். அது வந்து இளைய சகோதர ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால தம்பி, தங்கை அவங்கள நல்லா படிக்க வைக்கணும். அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு திருமணம் இன்னும் நடக்காம இருக்கு. அவங்களுடைய திருமணத்திற்காக முயற்சி பண்ணணும். இதெல்லாம் நீங்க செய்யலாம். சகோதரர்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னா, மருத்துவமனைக்கு அழைத்து செல்றது, பார்க்கறது, வைத்தியம் பார்க்கறது இதெல்லாம் வந்து நீங்க செய்யலாம். 2வது உங்களுடைய வேற என்ன பொறுப்புகள் இருக்கோ, அதெல்லாம் எடுத்து நீங்க செய்யலாம். 3வது பிறருக்காக நீங்க ஒரு வேலைய செய்யணுன்ற ஒரு நிலை இருக்கும்போது, தவிர்க்காம அத செஞ்சிடலாம். ஒரு ஃப்ரெண்ட் வராரு, ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. சொந்தக்காரங்க ஏதோ ஒரு ஹெல்ப் உங்கள கேட்குறாங்க, அல்லது "நீ வந்து அங்க இருப்பா போறோம். நீ இருந்தாலே எனக்கு ஒரு தைரியம். நான் பார்த்துக்கிறேன். வீட்ல கல்யாணம் வச்சிருக்கேன். முன்னாடியே வந்துரு" அப்படின்னு சொல்றாரு. இது போல இடத்துலலாம் நீங்க போய் இருந்து அவங்களுக்கு உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்குறாங்களோ, அந்த நல்ல விஷயங்கள்லாம் செய்துவிட்டு வரலாம். அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள், நீங்க வசிக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடியவர்கள் வந்து, பொது நலன் சார்ந்த விஷயங்களோ, அல்லது தனிப்பட்ட விஷயங்களுக்காகவோ உங்கள அணுகுறாங்கன்னா, அதெல்லாம் முன்னின்று நீங்க எடுத்து செய்யலாம். பணிபுரியக்கூடிய இடத்துல அதிக வேலை இருக்கிறது. ஷிஃப்ட் வந்து மாத்துறாங்க. வேலை நேரத்த நீட்டிக்கிறாங்கன்னா, அதெல்லாம் நீங்க செய்யலாம். உயர் அதிகாரி வந்து புதுசா மாறி வந்திருக்கார். அப்ப அவர் வந்து உங்களுக்கு நெறைய வேலைகள குடுக்குறார், நெறைய கஷ்டப்படுத்துறார் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்ப இந்த மாதத்துல இந்த விஷயங்கள் நமக்கு நடக்கணும்னு இருக்கு. அதனால தான் இவர் இப்படி செயல்படுறாரு. அப்ப நமக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னு இருக்கும்போது, இவருக்கு வந்து நெறைய ஃபேவரா நமக்கு வந்து இருப்பாரு. அப்படின்ற மாரி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் இந்த மாதத்துல உங்களுக்கு உழைப்பு அதிகமாகுது, வேலை பளு அதிகமாகுது, உங்களுடைய பணம் வந்து செலவாகப் போகிறது. அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லது. வேறு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாம தடுக்கக்கூடிய காரணமாக அது இருக்கும். இல்லன்னு சொன்னா, அந்த 3ஆம் இடத்துல சூரியன் நீச்சமாகி, அங்க செவ்வாய் இருந்து, புதன் இருந்து, சுக்கிரன் வந்து சேரப்போறது. மாறி, மாறி இந்த நிகழ்வு நடக்கும். அப்ப என்ன ஆகும்ன்னு சொன்னா, அதிகுருட்டு தைரியஸ்தானமா வேலை செஞ்சு, திடீர்னு வேல விட்டுட்டு போய் பிசினஸ் ஆரம்பிக்கிறது. மத்தவங்களோட சண்டை போடுறது, பகைச்சுக்கிறது அப்படின்ற ஒரு நிலைலாம் ஏற்படும். அதனால அதையெல்லாம் தவிர்த்துட்டு, நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு இருக்கணும். நீங்க எதிர்பாராம வரக்கூடிய வேலைகள்லாம் ஏற்றுக்கொள்ளணும். செலவுகளெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். ஆனா முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். பலனை எதிர்பாராமல் பணி செய், முயற்சி செய், கடமையை செய்ன்றோம் இல்லையா? அதை நினைவில் கொண்டா இந்த மாதம் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்தில வரக்கூடிய நிறைய விசேஷ நாட்கள் இருக்கிறது. அதில முருகப்பெருமானுடைய ஸ்கந்த சஷ்டி. இதுதான் உங்களுக்கான ஒரு விசேஷமான வழிபாடு. விரதம் இருக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா, இந்த ஸ்கந்த சஷ்டின்னு சொல்றது வந்து குறைந்தது 6 நாள், 7 நாள் வரைக்கும் 7வது நாள் விரதம் பூர்த்தி பண்றதுன்ற ஒரு விரதமா இருக்கிறது. ராசியாதிபதி முக்கியமா சூரியன் வந்து பலம் குறைவா இருக்கிறதுனால, இந்த 6 நாட்களும் முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம். இல்லன்னு சொன்னா, இந்த 6 நாளும் காலை மாலையோ அல்லது ஒரு வேளையோ நான் கோவிலுக்கு போயிட்டு வருவேன். ஆகார நியமத்தெல்லாம் கடைபிடிப்பேன். டெய்லி வந்து முருகர் சம்பந்தமா நான் வந்து சஷ்டி கவசமோ, எனக்கு என்ன தெரியுமோ, என்ன முடியுமோ அத சொல்லுவேன். இத போல நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா, இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும்.